4th நவம்பர். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, தேவ கிரியை. அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்னு யோவான் 9:3 சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவும் அவரோட சீஷர்களும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பிறந்ததுலேருந்தே குருடனா இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்க்குறாங்க. சீஷர்களுக்குள்ள ஒரு கேள்வி, குருடனா பிறந்தது யார் செஞ்ச பாவம்? இவன் செஞ்ச பாவமா, இவனை பெற்றவங்க செஞ்ச பாவமா அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஏசப்பா, இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவனை பெற்றவங்க செஞ்ச பாவமும் இல்லை, தேவனோட கிரியை வெளிப்படுறதுக்கு தான் இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் அவனை குறித்து மேலான ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. இந்த குருடனை குணமாக்கி அதன் மூலமா பலருக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு பிறவி குருட அனுமதிச்சாரு. நம்ம வாழ்க்கையிலும் சில கேள்விகள் நமக்கு இருக்கும். இது ஏன் என் வாழ்க்கையில நடந்துச்சு? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை? ஏன் இன்னும் வேலை கிடைக்கல? ஏன் எனக்கு இந்த வியாதி, பலவீனம் அப்படின்னு பல கேள்விகள் இருந்தாலும் நீங்க விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒருபோதும் உங்களுக்கு தீமை நினைக்கிறவர் இல்லை. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயங்க, உங்களுக்கு மேன்மையானதை வச்சிருக்காரு. உங்க மூலம் சில காரியங்கள் நடக்கணும், சாட்சியா நிறுத்தணும் அப்படின்னு தான் சில காரியங்கள் அனுமதிக்கிறாரு. ஒரு நாள் நிச்சயமா சாட்சியா நிறுத்துவாரு. பை தாட்ஸ் ஆஃப் ஷாரன். ஹேவ் அ நைஸ் டே.